எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல தசா புக்தி, இறையருள், குருவருள், குலதெய்வ வழிபாடு இருந்தாலே போதும். நாம் கவலையே பட வேண்டாம். பாக்கியம், பாக்கியம்னா எதுல பாக்கியம்? நல்ல மனைவி ஒரு பாக்கியம் தானே, நல்ல பிள்ளை ஒரு பாக்கியம் தானே, நல்ல வாழ்வு ஒரு பாக்கியம் தானே. அந்த பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் விழுவதா அர்த்தாசிரம சனிதானே என்றெல்லாம் நீங்கள் கலங்கி இருக்க வேண்டாம். ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சனியுடைய பார்வை. குறிப்பா காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க வந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படணும். காரணம் அர்த்தாசிரம சனி. அதே நேரத்துல சிலருக்கெல்லாம் நல்ல இடம் வாங்கி அவங்க கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கட்டிய மனை பாதியில் என்றால் கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பை செவ்வாய் தருவார். மாயவரம் பக்தி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சோ இப்போ சனி பயிற்சி பத்தி நம்ம அடுத்ததா பார்க்க போற ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ ராசி நேயர்கள். சார், தனுஷ ராசி நேயர்களுக்கு எப்படியா இருக்கும்? முதல்ல அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2026 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நல்லது நடக்கணும், நிம்மதியான ஒரு வாழ்வு வாழணும்னு எல்லாமல்ல நரசிம்மரையும் விஷ்ணுமாயை தியானிக்கிறேன். அந்த வகையில சனி பகவான், இந்த சனி பகவானுடைய பயிற்சி மட்டும் நீண்ட காலமா எடுத்துக்குது. காரணம் மந்தன்னு சொல்லுவாங்க, மெதுவாக நகரக்கூடியவன் என்று சொல்வார்கள். சூரிய நிலையிலிருந்து அது இருக்கின்ற இந்த இடைவெளியை வச்சுதான் அந்த நாட்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திரன், அடுத்தது புதன், அப்படியே பாத்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்குது பாத்தீங்கன்னா 1 வருடம், ராகுகேது பயிற்சி இருக்குது 1.5 வருடம், அதே பாத்தீங்கன்னா நம்ம செவ்வாய் பயிற்சி இருக்குது 1.5 மாதம், அதே புதன் பயிற்சி பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு மாதமும் குறுகிய இடைவெளி. ஏன் இவரை மட்டும் 2.5 வருட காலம் நீண்ட தொலைவு? நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூடர்கள் அல்ல, காலத்தை கணித்து வைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே வான்வெளியை தன் கையில வச்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய பயிற்சி மட்டும் ஏன் நம்ம உத்து பார்க்கிறோம், ஒரு பயம் கலந்த ஒரு அச்சம் கலந்த உணர்வோடு பார்க்கிறோம் அப்படின்னா, மற்ற கிரகனுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா அவ்வளவா நற்பனையும் கெடுபலனையும் தந்தாலும் கூட ஊற்று நோக்கப்படுவதில்லை. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமான், கர்மாவுக்கான பலனை தரக்கூடியவன். இப்ப செய்த தவறுக்கு மட்டுமல்ல, எப்போ செய்த தவறுக்கு மட்டுமல்ல, என்னுடைய முன்னோர்கள் செய்த தவறுக்கும் உரிய தண்டனையை நாம் தான் சுமக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த 2026 பொறுத்த வரைக்கும் வாக்கிய பிரகாரம் சனி பகவான் அவருடைய பார்வை வைத்துதான் பெரும்பாலும் இடம் கொடுவாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10. அந்த பார்வையின் இடத்தை வைத்துதான் ஜோதிடம் கணக்கிடப்படுகிறது. வெறும் சனி பகவானை வைத்து மட்டுமே சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பை வைத்ததே நான் இப்போ சொல்ல போகின்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பார்வையாக தனுசு ராசியில் விழுகின்றது. அந்த தனுசை எதற்குரிய இடம் என்று பார்த்தோம்னா பாக்கியஸ்தான். பாக்கியம்னா எதுல பாக்கியம்? நல்ல மனைவி ஒரு பாக்கியம் தானே, நல்ல பிள்ளை ஒரு பாக்கியம் தானே, நல்ல வாழ்வு ஒரு பாக்கியம் தானே. அந்த பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் விழுவதால் இந்த இடங்களில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக பலன் தர போகின்றார் 2.5 வருட காலம். என்னுடைய அனுபவத்துல ஒரு ஜோதிடத்துல இப்ப நான் சொல்றதே முழுமைக்கு வருமானா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 11ஆம் தேதி குரு பயிற்சி, குரு வக்ரம் நீங்கி குரு பயிற்சி ஆக போகின்றார். அப்புறம் அடுத்தது குரு பயிற்சி. இப்ப அடுத்த இந்த வருடத்துடைய இறுதியில டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. அதையெல்லாம் சேர்த்துதான் சொல்ல வேண்டும். கதவை சாத்திட்டோன்னு கவலைப்படாதீங்க, ஜன்னல் திறந்துருக்கு, காத்து வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நல்ல தசா புக்தி, இறையருள், குருவருள், குலதெய்வ வழிபாடு இருந்தாலே போதும். நாம் கவலையே பட வேண்டாம். அர்த்தாசிரம சனிதானே என்றெல்லாம் நீங்கள் கலங்கி இருக்க வேண்டாம். ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சனியுடைய பார்வை. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்கள் அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்வேன். பட் ஆனா பொன் வைக்கும் இடத்துல பூ வைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம். பொண்ணு வைக்க முடியல, இந்த இடத்துல பூவை வை. ஆனா அப்படிலாம் இல்லைங்க, இப்ப பூவை தான் வைக்கணும், பொண்ணெல்லாம் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலமாக போய்விட்டது. இந்த காலகட்டத்துல கவனமா நிதானமா இருக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பாதகமாக இருப்பதனால புரிந்து கொள்ளுவதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க வந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படணும். காரணம் அர்த்தாஷ்டம சனி.
தனுசு ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம்? குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கர்மாவினுடைய வெளிப்பாடு தான். ஆனாலும் கூட இந்த ஒரு நல்ல பாக்கியம் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை களத்திரகாரகன் சுக்கிரன் அமைத்து தருவார். கல்வி? கல்வியை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டம் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்துல தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கல்வியில போராடி வெற்றி பெற்றவர்களை தான் நான் சந்தித்திருக்கின்றேன். கடுமையான போராட்டம். அந்த கல்வியை ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க கடந்து வருவதற்கு கடுமையான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் பொருளாதார ரீதியா சந்தித்தார். இனி கவலையே பட வேண்டாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த லேண்டோ பிளாட்டோ விக்காம இருக்கும். சோ வாங்குறது விக்கிறது இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்துல மிக மிக கவனமா இருக்கணும். ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அந்த நில சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் கவனித்த பின்பே இடம் வாங்கலாம். அதே நேரத்துல சிலருக்கெல்லாம் நல்ல இடம் வாங்கி அவங்க கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கட்டிய மனை பாதியில் என்றால் கட்டி முடிப்பதற்கான வாய்ப்பை செவ்வாய் தருவார். கடன் தீர்றதுக்கு இவங்க என்னையா பண்ணணும்? கடனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடன் இல்லாத வாழ்வு இல்லை. அந்த கடனினுடைய இன்னொரு பரிமாணம் தான் இஎம்ஐ. காரணம் என்ன, இன்றைய காலகட்டத்தில் இஎம்ஐ இல்லாத வாழ்வே இல்லை. காரணம் ஏதோ ஒரு விதம் தேவைதானே. ஒரு ஒரு வீடு, அந்த வீடு இஎம்ஐல போயிடுச்சுங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இஎம்ஐ இல்லாத ஒரு செயல்பாடே இல்லை. ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி, எது வாகனமா இருந்தாலும் சரி, அந்த இஎம்ஐல தான் வாங்குறோம். ஆனா தகுதிக்கு தகுந்த இஎம்ஐ, வாங்கிய கடனை அடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே கடனை வாங்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அர்த்தாசிரம சனிக்காலத்துல கடனால் கடுமையான பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் வாங்கிய கடனை அடைக்க முடியாம சில போராட்டங்கள், சில இடம் விட்டு இடம் மாறுகிற சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த சனி பயிற்சியில தனுசு ராசி நேயர்கள் எந்த ஆலயம் போகலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களை அன்றும் சரி இன்றும் சரி சென்று நிற்க வேண்டிய ஒரே ஒரு ஆலயம் வீரபத்திரர். காரணம் வீரபத்திரர் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது வீரபத்திரருடைய வழிபாடு சிவனுடைய ஒரு அம்சம். எங்கெல்லாம் அவமானம் ஏற்படுகின்றதோ, எங்கெல்லாம் வேதனை ஏற்படுகின்றதோ, எங்கெல்லாம் துன்பம் தலை தூக்குகிறதோ, அங்கெல்லாம் வீரபத்திரர் நிற்பார். அந்த வகையை பார்க்கும்போது இதுக்காக வீரபத்திரருக்கு தேடி நீங்க திருவெண்காடு எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம மயிலை கபாலீஸ்வரர் கோலத்திலே வீரபத்திரர் இருக்கார், அருகிலே வீரபத்திரர் இருக்கிறார். சிலருக்கெல்லாம் வீரபத்திரர் குலதெய்வமாகவே இருக்கின்றார். அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சனி பகவான் அர்த்தாசிரம சனி இல்லாமலே போய்விடும். இப்ப பொதுவா நீங்க இந்த சனி பயிற்சி பத்தி சொல்லும் போது எல்லா ராசிகளுக்கும் இந்த குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் கவனமா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்றீங்க இல்லையா? சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. நம்ம குலதெய்வமே தெரியல, கவலைப்படாதீங்க. என்னை நேரில் சந்தியுங்கள். நான் சோழி பிரசன்னத்தின் மூலமாக உங்கள் குலதெய்வம் எது என்பதை நான் பார்த்து சொல்கிறேன். மிக சிறப்பியா.